ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சாஃப்டான சர்ப்ரைஸான பாவ் ரெசிபீஸ் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாமா? வீட்டிலே இருக்கிற ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணலாங்க. இந்த ரெசிபிக்கு ஓடிஜி கூட அவசியம் இல்லைங்க, கேஸ் ஸ்டவ்லேயே பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சூப்பரான ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிபிக்கு நான் ஃபஸ்ட்டாக எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைதா. இது வந்து 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதோட 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் அண்ட் 1 ஸ்பூன் ஆஃப் சால்ட் சேர்த்துருக்கேன். இது கூட 5 கிராம்ஸ் ஆஃப் ஈஸ்ட்டும் வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு முட்டை. இது எல்லாத்தோடையும் சேர்த்து கடைசியில் ஒரு கப் ஆஃப் பாலும் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். பால் வந்து வெதுவெதுப்பான சூடில் இருக்கணும். 300 கிராம்ஸ் மைதாக்கு ஒரு கப் பால் வந்து கரெக்டாக இருக்கும். மாவோட தன்மையை பொறுத்து பால் வந்து ஜாஸ்தியாகவோ இல்லை கம்மியாகவோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். எனக்கு வந்து இந்த 300 கிராம்ஸ் ஆஃப் மைதாக்கு ஒரு கப் பால் வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ஃபார்ம் ஆயிருக்குங்க. இந்த டைமில் நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சாஃப்ட் பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ்க்கு மாவு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. அப்போ தான் பன்ஸ் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸாக நான் நல்லா நீட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து டக்கின் பண்ணி ஒரு பவுலில் வச்சுட்டு அதை சுற்றிலும் கொஞ்சம் ஆயில் தடவி இதை வந்து நம்ம ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 1.5 to 2 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம விட்டுட்டோன்னா இது நல்லா ரைஸ் அப் ஆகிடும். மாவு ப்ரூஃபிங் ஆகிற டைமுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கான ஃபில்லிங்கை ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் சிக்கன் ஃபில்லிங் தான் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு பச்சை மிளகா, ஆனியன், அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியனும் நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஆனியன் வந்து நல்லா பிங்கிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வந்து இதை வந்து வதக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இதோட 1 ஸ்பூன் ஆஃப் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி வந்து 1/4 கிலோ அளவுக்கு தான் சிக்கன் ஆட் பண்ண போகிறேன். அதனால தான் 1 ஸ்பூன் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். சிக்கன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம வந்து போன்லெஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும். பட் என்கிட்ட வந்து இன்றைக்கி போன்லெஸ் இல்லாததுனால கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே போன்ஸ் இருக்கிற பீசஸை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் ஆஃப் சோயா சாஸும் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி சாஸும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிப்பியில் நம்ம காரத்துக்காக ரெட் சில்லி பவுடரோ இல்லை பெப்பரோ எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, வெறும் இந்த ரெட் சில்லி சாஸ் மட்டும்தான். ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனோட லீஃப் வந்து இதில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு சிக்கனை வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி பிரித்து விட்டோம்னாக்கா நல்லா வந்து உதிரி ஆகிடும். இதே மாதிரி நீங்களும் போன் பீசஸ் ஏதாவது ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் இருக்கிற ஃப்ளெஷ்ஷை மட்டும் எடுத்துகிட்டு போன்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. ஃபில்லிங் ரெடி ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட டோவும் வந்து சூப்பராக ரைஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் இருக்கிற கேஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நம்ம பால்ஸ் வந்து போட்டு வச்சுக்கலாம். எனக்கு வந்து இதில் 7 பால்ஸ் வந்து கிடச்சிது. ஸோ இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. சிக்கன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நான் நல்லா தூளாக ஆக்கி வச்சுக்கிட்டேன். இப்போது ஒரு மாவு உருண்டை எடுத்து கையிலேயே வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதில் வந்து கொஞ்சமாக ஃபில்லிங் வச்சு அது மேலே வந்து சீஸும் வந்து போட்டுக்கலாம். சீஸ் வந்து பார்த்திங்கன்னா செடார் சீஸ் அண்ட் மொசரல்லா சீஸோட மிக்ஸ்சர் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஃபில்லிங்கை வந்து இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி ரேப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மற்ற உருண்டையிலையும் வந்து ஃபில்லிங் போட்டு நம்ம ரேப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சிக்கன் ஃபில்லிங்க்கு பதிலாக நீங்கள் ஒரு வேளை வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்னீர் ஃபில்லிங் இல்லை வந்து மஷ்ரூம் ஃபில்லிங் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபில்லிங்கோட ரெசிபி வந்து இப்படி தான் எக்ஸாக்டாக இருக்கணுங்கிறது கிடையாது. உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பன்ஸ் எல்லாத்தையுமே இன்னொரு 1/2 மணி நேரத்துக்கு இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம ரெஸ்ட் பண்ண போகிறோம். 1/2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பஃப் ஆகிருக்கும். இப்போ இது வந்து ஒரு இட்லி பாத்திரத்துலையோ இல்லை ஒரு ஸ்டீமர்லேயோ வந்து நம்ம ஸ்டீம் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ப்ரூஃப் பண்ண எல்லா பன்ஸையும் அதில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு நம்ம விட்டுட்டோன்னா சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான பாவ் பன்ஸ் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இது தாங்க பாவ் பன் ரெசிபி. எவ்வளோ சிம்பிளாக இருந்தது பார்த்தீங்களா? கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இது போல சூப்பரான ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரமே இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பை பாய்.